கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு ஜெயம் உண்டு. தாவீது கதை இதற்கு ஒரு உதாரணம். தாவீது இயேசுவுக்கு ஒரு நிழலாக பழைய ஏற்பாட்டில் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறார். இஸ்ரவேலின் 2வது அரசராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை தாவீதின் மகன் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதின் வெற்றி எதனால்? தாவீது தேவன் மேல் மிகுந்த பற்றுள்ளவராய் இருந்தார். அவர் எதை செய்தாலும் கர்த்தர் காட்டும் வழியிலேயே செய்வார். அவருக்குள் பரிசுத்த ஆவியாரின் வழி நடத்துதல் இருந்ததால் அவர் ஆடு மேய்க்கும் சிறுவனாய் இருந்தபோது சிங்கத்தின் வாயை பீறி போட்டு தனது ஆட்டை அவர் காப்பாற்றுகிறார். ஒரு விசை கரடியின் வாயை பீறி போட்டு தன்னுடைய ஆடுகளை அவர் காப்பாற்றுகிறார். இவ்வாறு தேவன் அவரை இயற்கையிலேயே ஒரு வீரனாக படைக்கிறார். கோலியாத்தை பார்க்கும்போது பயம் ஏற்படவில்லை என்றால் இப்படிப்பட்ட வீர தீர செயல்கள் அவருக்கு அத்துப்படியாய் இருந்தது. இந்த காரியங்களை எல்லாம் அவர் தன்னுடைய பலத்தினால் அவர் செய்யவில்லை. அவர் தேவனுடைய பலம் அவருக்குள் இருந்ததால் தேவன் அவரை பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகத்தினாலே அவரை நிரப்பி இருந்ததால் அவர் கர்த்தருடைய பலத்திலே இவ்வாறாக பெரிய வீரனாக அவர் திகழ்ந்தார். அவருடைய பலத்தால் மட்டும்தான் தன்னை விட பலசாலிகளை ஜெயிக்க முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் தமது கிண்ணறத்தை வாசித்து தேவனை போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பார். தேவன் மேல் அவர் வைத்திருந்த விசுவாசம்தான் இதற்கெல்லாம் காரணம். ஜெயிக்க காரணமாய் இருந்தது. அவர் கோலியாத்தை ஜெயிக்க காரணமாய் இருந்தது. கோலியாத் பெரிய பட்டயத்துடன் கவசம் சகிதம் அவன் வந்தாலும் தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே தான் அவர் போர்க்களத்தில் இறங்கினார். ஹல்லேலூயா! அவருக்கு பயமில்லை. அவர் தம்முடைய பலத்தை அவர் நம்பவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பலத்தை அவர் நம்பினார். சவுல் அரசனும் மற்ற போர் வீரர்களும் மிகவுமாய் பயந்து நடுங்கிக் கொண்டு இருந்தார்கள். இதனை கோலியாத் என்னும் பெலிஸ்தியன் இஸ்ரவேலின் மேல் பொறாமை கொண்ட பெலிஸ்தியர்கள் கோலியாத்தை அனுப்பி அவனை வைத்து பயமுறுத்தி கொண்டு இருந்தார்கள். 1 நாள் 2 நாள் அல்ல, 40 நாள் அந்த பெலிஸ்தியன் கோலியாத் இவர்களை பயமுறுத்தி கொண்டு இருந்தார். கர்த்தர் இஸ்ரவேலை காப்பாற்ற நினைத்தார். சாதாரண ஆடு மேய்க்கும் சிறுவனாகிய தாவீதை அவர் தெரிந்தெடுத்தார். பேசிக்கொண்டு தன் பலத்தை நம்பிக்கொண்டு மிகுந்த பொறாமை கொண்டு வந்த கோலியாத் என்ன ஆனான்? சிறிய கூழாங்கல்லால் தாவீதால் தாக்கப்பட்டு செத்தான். தாவீது கையில் 5 கூழாங்கற்கள் இருந்தது. அவனுக்குள் இருந்த 5 கனிகள்: faith, trust, courage, obedience and praise. faith, கடவுள் மேல் அவன் கொண்ட நம்பிக்கை. ட்ரஸ்ட், கடவுள் மேல் அவன் வைத்த பற்று. courage, கர்த்தரை நம்பியதால் அவனுக்குள் இருந்த கர்த்தருடைய பலன். obedience, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவனாய் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு நடக்கிறவனாய் இருந்தான். கிண்ணறத்தை வாசித்துக் கொண்டு மேலே நோக்கி எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கர்த்தருக்கு புகழ் பாடிக்கொண்டே இருப்பான். இந்த 5 நற்கனிகள் அவனுக்குள் இருந்ததால் மட்டுமே அவன் கோலியாத்தை ஜெயிக்க முடிந்தது. பிரியமானவர்களே, நாமும் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் அவர் கைப்பிடித்து நடந்து அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு
அவருடைய வார்த்தைகளை வாசித்து அவருடைய வார்த்தையின்படி நடந்து, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை விடாமல் காத்து பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அவன் அணிந்து கொண்டிருந்தான். ஏனெனில் மக்களே, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல நமக்கு போராட்டம், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் தான் நமக்கு போராட்டம் உண்டு. யார் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாமும் அணிந்து கொள்ள வேண்டும். உண்மை என்னும் சத்தியம், நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானம் என்னும் சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவிக்கும் ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நாம் காலில் அணிந்து கொள்ள வேண்டும். என் நிலையில் நம்பிக்கை என்னும் கேடயத்தை நாம் பிடித்துக்கொண்டு அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் நாம் அணைத்து விட முடியும். மீட்பை, அதாவது ரட்சிப்பை தலைச்சீராகவும் கடவுளின் வார்த்தையை பரிசுத்த ஆவி அருளும் போர்வாளாகவும் கையில் எடுத்துக்கொண்டு வேண்டுதல்களை மன்றாட்டுகளை இறைவனிடம் நாம் எழுப்பி பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு நாம் எப்பொழுதும் வேண்டுதல் செய்ய வேண்டும். இதில் நாம் உறுதியாக நிலைத்திருந்து விழிப்பாய் இருக்க வேண்டும். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடு விண்ணப்பங்களோடு ஆவியினால் நாம் ஜெபிக்க வேண்டும். We have to pray in spirit and in truth. இதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு இறை மக்கள் அனைவருக்காகவும் நாம் மன்றாடும். விழிப்பாயிருந்து கோலியாத்தை விட பெரிய அரக்கனை நமக்கு எதிராக வந்து நின்றாலும் லாவகமாக பிரச்சனைகளை சமாளித்து விடலாம். ஆகையினாலே நாம் சோர்ந்து போகாமல் விழிப்பாயிருந்து கர்த்தரோடு கூட நாம் ஜெபித்து அவர் கரம் பிடித்து நாம் வழி நடந்தோமானால் என்றைக்கும் நமக்கு ஜெயம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது இன்சலு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.